தமிழக அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தியின் பதவி பறிக்கப்பட்டு பி.வி. ரமணாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் கடந்த மே மாதம் மற்றும் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டன. உள்ளாட்சித்துறை அமைச்சர் முனுசாமி பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று மீண்டும் அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளன. தமிழக பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மாதவரம் மூர்த்தியிடமிருந்து அத்துறை பறிக்கப்பட்டுள்ளது. வெள்ளியன்று மூர்த்தியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் எம்எல்ஏ பி.வி. ரமணாவுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் மூர்த்தியை பதவி நீக்க கோரும் முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரையை கவர்னர் ரோசையா ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் வி. மூர்த்திக்கு பதிலாக சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் ராஜ்பவனில் நடைபெறும் விழாவில் திருவள்ளூர் எம்எல்ஏ பி.வி. ரமணா புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பி.வி. ரமணாவிடமிருந்து கடந்த முறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. தற்போது பால்வளத்துறை மூலம் மீண்டும் ரமணா அமைச்சரவை இடம்பெறுகிறார். தமிழக அமைச்சரவையில் 16வது மாற்றம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.